Hi friends, welcome to SK Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் கிளாஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு 2 லைன் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. கீழே இருக்க லைனில் நீடியில் உள்ளே விட்டுக்கோங்க. த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்து இங்கே நீங்கள் திரும்ப செயின் போடக்கூடாது. இங்கே போடணும். எக்ஸ் ஷேப்பில் போடணும். இங்கே நீடியில் உள்ளே விட்டு ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக். உங்களுக்கு புரியுதுங்களா? அகெயின் இங்கே கீழே கொண்டு வந்து செயினை உள்ளே விட்டு ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் பார்த்தீங்களா? அதுக்கு இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் வரணும். எக்ஸ் ஷேப்பில் போடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது பார்டருக்குலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் நீடியில் உள்ள விட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. அகெயின் இங்கே கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். அகெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா நீங்கள் என்னோட வாய்ஸை மியூட்டில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் ஜஸ்ட் லிசன் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க கிளாஸஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்டில் இருக்குது. அது செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் வந்துச்சுங்களா? இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இப்போ இங்கே கொண்டு போயிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ் ஷேப்பில் இருக்க ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். அகைன் கீழே திரும்ப கொண்டு வந்து அந்த பக்கம் ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த எண்டில் 2 த்ரெட்டு ஒன்றா ஜாயிண்ட் ஆகுற மாதிரி
ஜாயிண்ட் ஆகுற மாதிரி போடணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த எண்டில் இந்த ஸ்டிச்சும் ஜாயிண்ட் ஆன மாதிரி போடணும். இங்க பாருங்க, இப்போ இது ரெண்டுத்துக்கும் கேப்பே இல்லை பாருங்க. சென்டர்ல மட்டும்தான் அழகா ஒரு கட்டமா வரும். அகைன் திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த எக்ஸ் மாதிரி ஷேப்ல இந்த ஆப்போசிட்ல போயிட்டு ஒரு செயின் போட்டு ஒரு லாக், திரும்ப செயின் போட்டு ஒரு குட்டி லாக், அகைன் செயின் போட்டு ஒரு குட்டி லாக். இப்போ த்ரெட் பிரியாம ஒர்க் பண்ணுங்க. இப்போ எண்ட் லாக் போட்டுறேன். இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு இந்த ஷேப்ல ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அப்ளை பண்ணணும். அப்புறம் இங்க இந்த ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.